ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. 4 கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க. எத்தனை நாள்? 18 நாட்கள். எண்ணெயில இருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, சூரிய பகவான் ஜனவரி 14 மகரத்துக்கு வந்துட்டாரு. ஏறக்குறைய பிப்ரவரி 13 வரைக்கும் இருப்பார். செவ்வாய் ஜனவரி 16 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 23 வரைக்கும் இருப்பார். சுக்கிரன் ஜனவரி 13 மகரத்துக்கு வந்து பிப்ரவரி 6 வரைக்கும் இருப்பார். புதன் ஜனவரி 17 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 3 வரைக்கும் இருப்பார். அப்ப ஆனாலும் ஒரு நாள் வராங்க, ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்னா என்னைக்கு இங்க எத்தனை நாளுங்க இருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 நாட்கள் இருக்காங்க. அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 18 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது இருக்கு. புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு கேலண்டரே போட்டாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேஸ். இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யறா அதோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷ்மமான நாட்கள் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி இந்த 18 நாட்களும் வந்து பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது. ஆக உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது மகரத்துல தாங்க நடக்குது. உங்க சுயஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை. சுயஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை அப்படின்னும் போது உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்னியன் மாதிரி, அம்பி மாதிரி, ரெமோ மாதிரி, அந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டிஸை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம். பியாண்ட் தட் என்னென்ன மாதிரி நற்பலன்களை வரப்போகுது பாத்துடலாங்க. முதல்ல விஷயம் வந்து பாருங்க, சூரியன் அங்க இருக்காரு. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனியினோட வீடு பகை வீடு இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அப்படின்றத சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகாரம், பொறுப்பு, எந்த தொழில இருக்கீங்க, எந்த வேலையில இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட அதிகாரம் அதிகரிக்கும், உங்களோட பொறுப்பு அதிகரிக்கும். உடல் சார்ந்த சோர்வு அப்படின்றது வரும், மன உளைச்சல் வரதுக்கு வாய்ப்புண்டு. கண் சார்ந்த பிரச்சனை, மைக்ரெயின், இருதயம் சார்ந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புண்டு. அதுல மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. திடீர் மாற்றம் அப்படின்றது சாலிடா நடக்கும். பொதுவா வந்து பாருங்க, என்னோட சுயஸ்தானத்துல சூரியனுக்கு வந்து உட்கார்ந்தாலே எனக்கு ஒரு கெத்து வரும். எப்படி அப்படின்னா, இதுவா இந்த விஷயத்த நான் செஞ்சிடுவேன், இப்போ என்ன விஷயம் அது பாத்துக்கலாம் போ, நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு துணிஞ்சு நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது நடக்கும். இது ஒரு பெரிய பிளஸ், எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் ஆளுமையும் வரதுக்கு வாய்ப்புண்டு, ஓவர் வந்து டாமினேஷன் வரதுக்கும் வாய்ப்புண்டு. அதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஈகோ ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புண்டு. நான் உங்ககிட்ட இறங்கி போனோமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதுல மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருங்க. அதுக்கு அடுத்து புதன் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. புதன் சுயஸ்தானத்துல, புதன் வந்து பாருங்க 6 மற்றும் 9க்கு அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது, என்னோட கோவத்தையோ ஈகோவை மட்டும் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா போதுமானது. என் மூளை வந்து நல்ல வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஓடுற குதிரை மாதிரி ஓடும் அப்படின்னு சொல்ல. அவ்வளவு புத்திசாலித்தனம், அவ்வளவு சாதுரியமான விஷயம், அவ்வளவு டேக்ட்ஃபுல்னஸ். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூர்மையான எண்ணங்கள், கூர்மையான சிந்தனைகள் அப்படின்றது வரும். ஆக முடிவு எடுக்கிறதும் புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்றது எடுப்பீங்க. உங்களோட முயற்சியினால உங்களுக்கு அதிர்ஷ்டம், ஒரு லக் அப்படின்றது கிடைக்கும். உங்களோட சாதுரியத்தினாலையும் நீங்க ரொம்ப டேக்ட்ஃபுல்லா ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணுவீங்க. ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க் வேற, ஸ்மார்ட் ஒர்க் வேற. ஸ்மார்ட் ஒர்க்னால உங்களுக்கு வந்து நல்ல ஃபேவரபிளான ரிசல்ட், சக்சஸ் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் வந்து சுயஸ்தானத்துல இருக்காரு. சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு 5 மற்றும் 10க்கு அதிபன். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு அப்படின் போது நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு தோணும். செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். லவ் மேல ஒரு இது வரும். ஆஹ் லவ் பண்ணிட்டு இருக்கோங்க, ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கோங்க, அந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, திருப்பி ஒரு புது லவ் மேல ஒரு எண்ணம் வரும். புதுசா ஒரு பிள்ளை மேல லவ் பண்ணணும் அப்படின்ற ஈர்ப்பு வரும். அதே மாதிரி பாருங்க, ரிலேஷன்ஷிப் நோக்கி போகணும்னு தோணும். சிலருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல், அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் போகணும்னு தோணும். இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சிலருக்கு தோன்றவங்க அதை பத்தி யோசிச்சு செய்யுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல ஒரு ஈர்ப்பு. எல்லாரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஏஜ் நீயே முடிவு பண்ணிருப்ப, நம்ம வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிள்ளை முடிவு பண்ணிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைக்கு இப்ப தோணும், இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களை ஒரு சொல்லுவாங்க. என்னறியாம எனக்கு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு. இதெல்லாம் யார் கொடுப்பா? சுக்கிரன் கொடுப்பா. இதெல்லாம் நல்லது தானே. அதே மாதிரி எனக்கு என்னென்னலாம் தேவை,
இத வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க, சுக்கிரன் வந்து சுயஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தன யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலை மேல நாட்டம், இயல், இசை, நாடக கலை மேல நாட்டம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கார் இருக்குங்க. நான் இப்ப கார் வாங்கணும், வேற கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். லக்ஸரிஸ் காரா வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆல்ரெடி டூ வீலர் இருக்கு. நான் இப்ப கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எண்ணங்கள்ல அதுலயும் வந்து பந்தாவா இருக்கணும், கெத்தா இருக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் சுக்கிரன் கொடுப்பான். அது நல்லதுதான். பெருசா நம்ம யோசிக்கணும்ன்றது இல்ல. அதுக்கப்புறம் செவ்வாயும் சுயஸ்தானத்துல இருக்கான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 மற்றும் 11 அதிபன். சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், நிலப்புல வாங்கணும், வண்டி வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வாங்குவீங்க, அது சார்ந்த செலவு அப்படின்றது வரும். கோவத்தை தவிர்க்கணும். புரியுதுங்களா? கோவம், டென்ஷன், கத்துறத தவிர்க்கணும். பிடிச்சா பேசுங்க, பிடிக்காட்டி கம்முன்னு போயிடுங்க. இதை தவிர்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் 4 கிரகங்கள் அப்படின்றது வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேம்மா, நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். இந்த காலகட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வயசு 38, 40, 42 ஆயிடுச்சு. சரி, ஆல்ரெடி திருமணம் பண்ணோமா, ஒரே பையன் ஒரே பொண்ணு, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல, திருப்பி 2வது திருமணம் அப்படின்றது பாக்குறோம். இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா, இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல, எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பிறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க. அதையும் சிலர் வந்து பாருங்க, ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க. இது தப்பு இது ரைட்லாம் இல்ல, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்க, வீட்டுல எப்ப பாரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது. பிள்ளைங்க சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒத்தே வராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்றாங்க, சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட போன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.